சரி, இந்தியன் 1 வந்துருச்சு, படம் முடிஞ்சிருச்சு, ஊழல் லஞ்சம் ஒளிஞ்சிருச்சான்னு கேட்டா பதில் இருக்கா? இங்க இருக்கிற எல்லாரும் ஊழல் லஞ்சத்தை வெறுக்கிறீங்க, எதிர்க்கிறீங்க. யார் கொடுக்கறா, யார் வாங்குறா? பதில் இருக்கா? தாயின் கருவறையிலிருந்து கோயில் கருவறை வரைக்கும் நீங்க காசு. இங்க ஒரு அடிப்படை இருக்கு தம்பி. நல்லதை சொல்ல வந்தா நாத்திகம்பா, இல்லைன்னா நக்சலைட்டும்பா. 75 வருஷமா ஊறி போன ஊழல் லஞ்சத்தை ஒரு படத்துல ஒழிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? சரி, இந்தியன் 1 வந்துருச்சு, படம் முடிஞ்சிருச்சு, ஊழல் லஞ்சம் ஒளிஞ்சிருச்சான்னு கேட்டா பதில் இருக்கா? இல்ல இல்ல. இன்னும் 10 படம், இன்னும் 100 படம் எடுத்தா கூட இந்த ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க முடியாது. நீங்க மாறணும் ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக, நான் மாறணும், இவர் மாறணும், அவர் மாறணும். அப்ப ஒவ்வொருத்தரும் ஊழல் லஞ்சத்திற்கு எதிராக மாறினால்தான் மாறும். அதுதான் படம் வலியுறுத்து. அந்த படம் வந்துருச்சு, போதும் நீங்க விடலையே. ஏன் ஊழல் லஞ்சம் ஒளியிலையே? இன்னைக்கு ஒளிஞ்சிருச்சா சொல்லுங்க. நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்க ஊழல் லஞ்சத்துக்கு எதிரானவரா? நீங்க எதிரானவரா? அண்ணன் நீங்க எதிரானவர். இங்க இருக்கிற எல்லாரும் ஊழல் லஞ்சத்தை வெறுக்கிறீங்க, எதிர்க்கிறீங்க. யார் கொடுக்கறா, யார் வாங்குறா? பதில் இருக்கா? நாட்டுல எல்லாருமே ஊழல் லஞ்சத்தை எதிர்க்கிறீங்க, வெறுக்கிறீங்க. அப்ப பிறகு யார் கொடுக்கறா, யார் வாங்குறா? இங்க தன்னலத்திலிருந்து தான் பிறக்குது. பிறருக்கு யாருக்கும் கிடைக்காது, எனக்கு கிடைக்கணுங்கிற எண்ணத்துலதான் ஊழல் லஞ்சம் பிறக்குது. கோயிலா முதல்ல போய் நான் கும்பிட்டு போயிடணும், சிறப்பு தரிசனம், வரிசையில் நிக்க முடியல. அங்க தாயின் கருவறை பிரசவத்துக்கு போறேன்னா என்ன செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது காப்பாத்திருங்கன்னு நீங்க மருத்துவர் கையை பிடிச்சு சொல்றீங்கல்ல, அந்த வார்த்தை தான் லஞ்சம். அப்ப எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லையா? காசு வச்சிருக்கான். அப்ப இயற்கை பிரசவம் கூட சிகிச்சை, அறுவை சிகிச்சைக்கு போகுது, சிசேரியனா போகுது, லஞ்சம். தாயின் கருவறையிலிருந்து கோயில் கருவறை வரைக்கும் நீங்க காசு. அப்ப அடுத்தவனுக்கு கிடைக்காது, எனக்கு கிடைக்கணும். ஒரு மருத்துவ கல்லூரியில இடம் 10 தான் இருக்கா, 100 பேர் வரிசையில் நிக்கிறானா, 50 லட்ச ரூபாய் கொடுத்தா சீட்டு கிடைக்குமா? இதை கொடுத்து வாங்குறதுக்கு நிக்கிறேன். அங்கதான் பிறக்குது ஊழல் லஞ்சம். ஒவ்வொருத்தரும் மாறணும் தம்பி. நான் இப்பதான் இவ்வளவு நேரம் சொன்னேன்ல, எனக்கு கிடைக்காது உங்களுக்கு கிடைக்கணுங்கிற எண்ணத்துல தான் பிறக்குது ஊழல் லஞ்சமும். அதை ஒளிங்க சரியாயிரும். ஒரு நேர்மையாளன் அதிகாரத்துக்கு வந்தா ஒரு நொடியில இதெல்லாம் ஒளியும். அதை தான் நான் சொல்றேன். ஆனால் மக்கள் மாறணும்ல. அதிகாரியை சரி பண்ணிடலாம், அமைச்சரை சரி பண்ணிடலாம். பெருங்கடலா இருக்கிற மக்கள் கடல் சரியாகணும்ல, அது தூய்மையா இருக்கணும், அது நஞ்சாயிடக்கூடாது. அங்கதான் பிரச்சனை இருக்கு. அதை சரி பண்ணணும். அது யாரு சரி பண்ணணும்? நீங்க உங்களை சரி பண்ணிக்கிறீங்க, நான் என்னைய சரி பண்ணிக்கிறேன், அவரை சரி பண்ணிக்கிட்டோம், சரியாயிரும். அவ்வளவுதான். நீங்க இயேசு சிலுவையில இல்லையா, நபிகளை கல்லால் எடுத்து தெரியலையா? நபிகள் போய் கேட்கிறாரு, என்னையுமா எரிவாங்கன்னு கேட்கிறாரு. உன்னே தாண்டா முதல்ல எரிவாங்க. ஏன்னா நீங்க இங்க ஒரு அடிப்படை இருக்கு தம்பி. நல்லதை சொல்ல வந்தா நாத்திகம்பா, இல்லைன்னா நக்சலைட்டும்பா. நீங்க எந்த நல்லதை எடுத்தோன்னு கேட்டிருக்கிறீங்க? மக்களின் மனநிலை தான். தனக்கு பாதிப்பு ஏற்படும் பாருங்க. அந்த கதாபாத்திரம் பாருங்க தம்பி, இவரோட கதாபாத்திரம் சித்தார்த்தோடது. அவங்க அம்மா இறந்தவொடனே வந்தது, தனக்கு பாதிப்பு வந்தவொடனே. அப்படி ஒவ்வொருத்தரும் தன்னலத்துல பார்க்கும்போதுதான் சமரசம் செஞ்சு இந்த அடிமை சிந்தனை வந்துருது. அடிமை எப்படி உருவாகிறான்? அநீதியை எதிர்க்க துணிவில்லாதவன் சகித்துக் கொள்கிறான். தொடர்ச்சியா சகிக்கிறவன் அடிமையாயிடுறான். அப்படிதான். எது ஒன்றை இழக்க தயாராக இல்லாதவன் பிரிதொன்றை எப்படி அடைய முடியும்? மரணம் யாருக்கு நீங்களால? அது தவறு தான். பெத்த தாய் தந்தையரை செஞ்சாலும் தவறு தான் நினைக்கிறவன் தான் சரியானவனா இருக்க முடியும். சமூக மாறுதலை ஏற்படுத்த முடியும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.